ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கலாம் என்ன விளாக் எடுத்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி தான் எடுத்திருக்கோம். நாங்கள் ஆந்திரா போயிருந்தோம். நம்ம ஆந்திரா மவுண்ட் மேரி சர்ச்சுக்கு. அதான் எப்படி போகணுன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மும்பையில் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 7 நாளுக்கு ஃபேர் மாதிரி இருக்கும், நம்ம திருவிழா மாதிரி இருக்கும். அதுக்காக தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வண்டி வந்திருந்து, வண்டியில் தான் நாங்கள் போனோம். எங்கள் அப்பா வண்டியில் தான் போனோம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து வண்டியில் போனோம். ஒரு 1.5 மாதம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான் வண்டியில் போனதுனால கொஞ்சம் அப்படியே போய்ட்டு இருந்தோம். ரோடு ரொம்ப நல்லாவே இருந்து. ராத்திரி டைமில் தான் நாங்கள் போனோம். ஏன்னா காலையில் எல்லாத்துக்கும் வேலை இருந்தது, மத்தியானம் வேறு வேலை இருந்தது. 6 o'clock அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணி போனோம். அதான் கொஞ்சம் ராத்திரி ஆகிட்டா. ஆனால் ராத்திரி தான் நல்லாயிருக்கும் அங்கே பார்க்கறதுக்கு. அதனால் போயிருந்தோம். நாங்கள் வண்டியில் தான் போய்ட்டு இருந்தோம். ஆனால் பாப்பா ரொம்ப அவளுக்கு எப்போ பார்த்தாலுமே எங்கேயும் வெளியே போனால் வண்டியில் போனால் அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட சந்தோஷம்னு சொல்லுவாங்களா, அதேமாரி இருந்தது. சூப்பராக ஏதாவது சொல்லிகிட்டே வந்தா. நம்ம தான் சொல்லணும், கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு. அது வேறு ஏதாவது சொல்லிகிட்டே வருவாள். பிறகு பக்கத்தில் இருந்தோம்னா 2 பேருமே வந்துட்டுன்னு ஒரே சத்தம் போட்டுருந்தாங்க வண்டியில். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ரோடு போச்சுல ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு தெரில, ஒரு வேளை இது திருவிழான்னு சொல்லி ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல, சேர்ந்துட்டோம். போய் சேர்ந்த உடனே ஒரு இங்கே இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். பிஜன் மாதிரி ஒரு கிளி மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று மாதிரி இருக்கும். அதை வச்சு பாப்பா ஊதிட்டு இருந்தா. இவன் சாம இங்கேயே எங்கேயாவது பாண்டுப்பில் தான் இருக்கோம் நாங்கள். நான் பாண்டுப்பில் இப்படி பட்டேட்டோ இப்படி உருளைக்கிழங்கு வச்சு பண்ணியிருக்கோம் தெரியுமா, அது சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். நான் எப்பவுமே அவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், அவன் சாப்பிட மாட்டான்னு தெரியும்னால. ஆனால் அன்றைக்கி ரொம்ப அழுதுட்டு இருந்தான்னு சொல்லி சரி வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் மேலே ஒரு படி மாதிரி இருந்து, ஒரு அன்னைக்கு போனால் ஒரு 50 படி மேலே ஏறி இருப்போம் நாங்கள். பக்கத்தில் வந்து ஏசப்பா சிலை மாதிரி இருந்தது. அவங்க சில பேர் கும்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் சும்மா ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அவ்வளோ என்ன சிலை மாதிரி இருந்ததுன்னு அதனால் நாங்கள் பார்க்கறதுக்கு இப்படி நடந்து வந்து பாருங்கள். ஃபுல்லாக படிப்படியாக தான் இருந்து. பெரிய ஆள்கள்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பரவாயில்ல, எங்கள் அம்மா ஏறிட்டாங்க மேலே ஃபஸ்ட்டு டைமு. பாப்பா இருந்தா, அவகிட்ட சொன்னோம் ஏசப்பான்னு சொல்லணுன்னு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கு பிறகு இவங்க கோலா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கோலா சாப்பிட்டான், இவள் பாப்பா இது சாப்பிட்டான். அவன் அந்த பட்டுட்டாவை ஃபுல் மீட் சாப்பிட்டுட்டான் அன்றைக்கி. ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தோம்ல, வாங்கி கொடுக்கல. வேறு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுருக்கிறது வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது நான் தான் சாப்பிட்டுருக்கேன் பஞ்சு மிட்டாய் பக்கத்தில் நின்றுட்டு. ஏன்னா அவளுக்கு பாப்பாக்காக வாங்கிச்சு, நம்ம சாப்பிடல. அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். அதனால் பஞ்சு மிட்டாய் கொஞ்சம் மிச்சம் இருந்து. ஆனாலும் பேக்கில் வச்சுருவோமேன்னு சொல்லிவிட்டு வச்சு திருப்பி அந்த படியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் ரொம்பவே படி ஏறிட்டோம். நான் எந்த கோயிலுக்கும் இல்லை. நாங்கள் இப்போ தான் முதல் வாட்டி சர்ச்சுக்கு போகும்போது சொல்லி இவ்வளோ படி ஏறி இருக்கதான் முதல் டைம் பார்த்துருக்கேன். இதை பார்த்துட்டு சொல்லுவீங்க எல்லோரும் இவ்வளோ பெரிய பையனாகிட்டா இன்னமும் வாயில் பிச்சு கொடுக்கணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவன் எப்போ மாதிரி இருந்தால் கேட்க தான் செய்வான் வாயில் பிச்சு கொடுங்கன்னு. ஆனால் நாங்கள் போய் பார்த்தோம் ஆந்திராவில் மவுண்ட் மேரி. நல்லாவே இருந்தது அன்றைக்கி. ஏன்னா அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஹாப்பி பர்த்டே மதர் மேரின்னு எழுதியிருந்தாங்க. நல்லா இருந்து. அதை முடித்த பிறகு அதை பார்த்த பிறகு நாங்கள் பக்கத்தில் இப்படி இருந்தது ரோலர் கோஸ்டர், இப்படி வேறு இது பின்னால் இருக்கலாம் மாரிகோல்டு ரவுண்ட், அதேமாதிரி இருந்து. நான் இது ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி 90 டிகிரி ட்ரை பண்ணி ஆகணும். ரொம்ப நாளாக போகணுன்ட்டு இருந்தேன். ஆனால் போகல. அதான் இன்றைக்கி போகலான்னு சொல்லி தைரியமாக ஏறிட்டேன். ஏறி நான் உள்ளே உட்காந்துட்டேன். நான் உள்ளே உட்காந்த நேரத்துலேருந்தே பாப்பா ரொம்ப அழுவையான். உள்ளே வேறு சத்தம் கேட்டுச்சு. நான் அங்கே உட்காந்துருக்கேன் பாருங்க, கை தெரியுதில் ஹாய் பண்ணேன். அதான் நான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் உட்காந்துருந்தேன் 90 டிகிரியில். அவள் அழுதுகிட்டே இருந்தா, அம்மா எங்கே அவள் ஏதோ எனக்கு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படி சொல்லி நினச்சி கொஞ்சம் பயந்துட்டா. அதனால தான் அழுதுகிட்டே இருந்தாக்கா நினைக்கிறேன். கீழே இறங்குறது வேறு அழதான் செஞ்சா. நான் அவட்ட சொன்னேன், இவ்வளோ இங்கே வைக்காதீங்க, தூர கூட்டு போங்க. ஆனால் யாருமே என் சொன்ன பேச்சு கேட்கல. அங்கேயே தான் இருந்தாங்க. ஆனால் நல்லா விளாண்டு முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வர முச்சில் பரோட்டா வாங்கிட்டு வந்தோம். சைன் வழியோடு வந்தோம். அதனால் பரோட்டா, சால்னா 2 சால்னா கொடுப்பாங்க. வேறு தம்பிக்கு சாப்பிட நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே சாப்பிட்டு ராத்திரி 1 மணிக்கு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.